ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு மானிய திட்டம் தான். திட்டத்துடைய பெயர் வந்து உலக வங்கி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம், TNIAMன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கான மானிய திட்டம். நீங்கள் விவசாயியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நிலத்தில் பண்ணைக்குட்டை அமைச்சிக்கலாம். அதுக்கு 100% மானியம் வந்து உலக வங்கி உதவியோட உங்களுக்கு தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய ஒரு ஷார்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன். இந்த திட்டம் வந்து ரொம்ப காலமாக செயல்படுத்துகிறாங்க. அதில் ஒரு 4வது ஃபேஸில் வந்து இப்போ சில மாவட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பண்ணைக்குட்டை அமைச்சு அந்த பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு 100% வந்து மானியம் கொடுக்குறாங்க. அதாவது 1 லட்ச ரூபாயில் நீங்கள் அந்த பண்ணைக்குட்டை அமைச்சிக்கலாம். அந்த 100% மானியமாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரியா? இதுதான் வந்து உங்களுக்கு இந்த திட்டத்துடைய செயல்பாடு. இது வந்து எதுக்கு இந்த பண்ணைக்குட்டைனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சின்னதாக அது என்னன்னு சொல்லிடுறேன். உங்களுடைய விவசாய நிலத்தில் நீங்கள் ஒரு குட்டை அமைச்சு அதில் அந்த நீரை சேகரிக்கிறது தான் வந்து பண்ணைக்குட்டை. அந்த நீரை வந்து உங்களுடைய விவசாயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீர் பாசனத்துக்கு, உங்கள் தோட்டத்துக்கு, இல்லை உங்கள் கால்நடை பராமரிப்புக்கு, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணால் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுதான் வந்து பண்ணைக்குட்டை அமைக்கிற திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மீன் கூட அதில் வளர்த்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அது வெட்டுறதுக்கு உங்களுக்கு மானியமாக உங்களுக்கு 100% மானியமாக அரசாங்கம் வந்து கொடுத்துறாங்க. இந்த 4வது ஃபேஸில் சில மாவட்டம் வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த திட்டத்தை வந்து பயன்பெறலாம். என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதியில் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கீழ் வைகை பகுதியில் வந்து ராம்நாத், சிவகங்கை, நந்தியாறு, குழையாறில் வந்து திருச்சி, சதையாறு தெற்காறில் மதுரை மாவட்டம், கீழ் வெள்ளாறு பகுதியில் வந்து கடலூர் மாவட்டம், கீழ் கொள்ளிடம்ல கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, கீழ் பெண்ணையாறில் கடலூர், விழுப்புரம், நந்தியாறில் வந்து திருவள்ளூர், புங்காறில் வந்து கரூர் மாவட்டம், கீழ் பாலாறில் காஞ்சிபுரம் மாவட்டம். இப்போ நான் சொன்ன மாவட்டத்தை சேர்ந்த விவசாயியாக இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணைக்குட்டை அமைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் மானியத்தோட இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பண்ணைக்குட்டையை அமைச்சிக்கலாம். எங்கே போய் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்க வேளாண் பொறியியல் துறையில் தான் போய் விண்ணப்பிக்கணும். வேளாண் பொறியியல் துறையில் இருக்கிற அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு இன்ஜினியரை வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரை போட்டிருப்பாங்க. அவர் தலைமையில் தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அவர் தான் உங்களை அப்ரூவ் பண்ணணும். நீங்கள் வேளாண் பொறியியல் துறையை போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். போகும்போது உங்களோட சிட்டா அடங்கல் எப்பயுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் FMB, ஆதார், ரேஷன் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோ, இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ கேட்டு தெரிஞ்சு விண்ணப்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இது பற்றி மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.